students and parents, welcome back to our channel. Re-NEET exam 2026 எக்ஸாம்ல பர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் வரலாம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து சீட் கிடைக்கும், என்ன கட் ஆஃப் எடுத்தா பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாவுல சீட் கிடைக்கும், இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்படி கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி உங்களோட கன்ஃபியூஷனுக்கு ஒரு சொல்யூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. சோ மிஸ் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருந்திருக்கு. சோ என்ன மாதிரியான கட் ஆஃப் மார்க் எடுத்தோம்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு வெயிட் பண்ணலாம், என்ன மாதிரியான கட் ஆஃப் மார்க் எடுத்தா பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வெயிட் பண்ணலாம். சோ ரெண்டுக்குமே இல்லாம ரொம்ப கட் ஆஃப் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்தரா என்ன பண்ணலாம், இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், இப்படிங்கிற வெயிட்டிங் பீரியட் தான் இது. சோ இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னே சொல்லலாம். சோ இதுதான் சேஃப் மார்க் ஃபார் NEET 2026 சொல்றோம். பேப்பர் அனலைசேஷன்ஸ் எப்படி இருந்தது, இந்த மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ அப்படிங்கறத எடுத்திருக்கோம். இது வந்து கட் ஆஃப் மார்க்னு சொல்ல முடியாது. சோ இத பேஸ் பண்ணி நீங்க வெயிட் பண்ணலாம். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். MBBS PDS கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது, அப்ளிகேஷன் போடுறதாகட்டும், என்னென்ன ஃபார்ம் அப்லோட் பண்றதாகட்டும், எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற எந்த ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் அது கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்டாஃப் வந்து ரெடியாவே இருக்காங்க. இப்ப நடந்த ரீ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்ச்ல நடந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் இதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னு எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்ல, ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வந்து பேப்பர் அனலைஸ் பார்ப்போம். 2025 எப்படி இருந்தது, 2026 அதாவது ரீ-NEET எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ 2025 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ்ல 7 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்திருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்னு பாத்தீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. மாடரேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. சோ ஈஸியா ஒரு 14 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025 இருந்திருக்கு. சோ அத கம்பேர் பண்ணும்போது 2026 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி டிஃபிகல்ட்டின்னு சொன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் இருந்திருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருந்திருக்கு. சோ இதுல டிஃபிகல்ட்னு பாத்தீங்கன்னா 8 கொஸ்டினும், மாடரேட்டா 7 கொஸ்டின்ஸும், ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 18 கொஸ்டின்ஸும் இருந்திருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 2025 வந்து பாத்தீங்கன்னா வெரி டிஃபிகல்ட்டா எந்த கொஸ்டின்ஸுமே இல்ல, டிஃபிகல்ட்டா ஒரு 9 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. சோ மாடரேட்டா ஒரு 20 கொஸ்டின்ஸும் 14 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருந்திருக்கு. சோ இதே 2026 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வெரி டிஃபிகல்ட்டா எதுவுமே கிடையாது. இப்ப எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ வந்து டிஃபிகல்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 2026 கெமிஸ்ட்ரியில 4 கொஸ்டினும், மாடரேட்டா 22 கொஸ்டின்ஸும், அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா 90 கொஸ்டின்ஸும் இருந்திருக்கு. இதே நம்ம 2025 பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி டிஃபிகல்ட்டா எதுவுமே கிடையாது. டிஃபிகல்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு, மாடரேட்டா 19 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு, ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 61 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இந்த வருஷம் 2026 வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயாலஜி ஈஸின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா நியூமெரிக்கலா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூமெரிக்கலா கேட்டிருக்காங்க பயாலஜில. இது வரைக்கும் கேட்டதில்ல, இப்பதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் அதுவும் ஈஸின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஃபிகல்ட்டா ஒரு 3 கொஸ்டினும், மாடரேட்டா 23யும், ஈஸியா 64 கொஸ்டின்ஸும் இருந்திருக்கு. இப்ப எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்ற விஷயம் பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. NEET எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல எழுதின எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது 2026 நடந்த NEET எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வந்து மார்ச்சா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்குங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ஓரளவுக்கு கம்மியாக தான் சான்ஸ் இருக்கு. பட் 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. 26 வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்தது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் வந்து இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 50 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தனால உங்க சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டா இருந்தது,
பயாலஜி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது ரொம்ப ஈஸியா தான் இருந்தது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நியூமெரிக்கல் கொஸ்டின் 3 வந்திருந்த போதுமே ஓரளவுக்கு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 2025 கம்பேர் பண்ணும்போது டிஃபிகல்ட்னு யாரும் சொல்லவே இல்லை. எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீநீட் எக்ஸாம்ல இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப நடந்த எக்ஸாம் பொறுத்தும் பேப்பர் அனலைஸ் பண்ணியும் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ பொறுத்தும் எடுத்திருக்கோம். எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் தான் இது, ஒரிஜினல் கட் ஆஃப் கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கட் ஆஃப்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சோ 2021, 2022, 2023, 2024ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போச்சு. பட் அதே 2025ல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படியே உங்களுக்கு டவுன் ஆயிருச்சு. பட் இந்த வருஷம் ரீநீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கே ஒழிய கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல. கம்பல்சரி 2025ஓட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் உங்களுக்கு வரும், கம்மியாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. 2026 நீட் எக்ஸாம்ல என்ன மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓசி கேட்டகரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 560 to 570 இந்த ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் எடுத்திருக்கேன். சோ இதோட கம்மியா இருந்தா கிடைக்காதா அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க் தான் உங்களுக்கு இந்த ரேஞ்ச்ல இருக்கும். சோ இதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ சாய்ஸ் லிஸ்ட்ல நம்ம பாத்துக்கலாம். சோ அதே பிசில வந்து பாத்தீங்கன்னா 545 to 555 வரைக்குமே கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதே பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 545 to 555 வரைக்குமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 540 to 550 வரைக்குமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து எஸ்சி கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 470 to 480 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே எஸ்சிஏ கேட்டகரிஸா இருந்தா 430 to 440 வரைக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கும். சோ வந்து எஸ்டி கேட்டகரிஸா இருந்தா 455 to 465 வரைக்குமே எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் இருக்கும். சோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த அளவுக்கு கட் ஆஃப் இருந்ததுன்னா எடுக்கலாம். சோ இதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே முன்ன பின்ன உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, வெயிட் பண்ணலாம். கவர்மெண்ட் அடுத்தது பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டால எடுக்கிறதுக்கு என்ன மார்க் வந்து கட் ஆஃப் இது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் அதேதான். உங்களுக்கு 2024 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஹைல தான் இருந்தது. 2025ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இதுலயுமே அதே மாதிரிதான் உங்களுக்கு 2026ல கண்டிப்பா மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு, கம்மியாகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. சோ ஓசியா இருந்தது அப்படின்னா 540 to 550, அதே பிசியா இருந்ததுன்னா 525 to 535. சோ பிசிஎம் கேட்டகரியா இருந்தா 525 to 535 தான். எம்பிசியா இருந்ததுன்னா 520 to 530 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே எஸ்சி கேட்டகரிஸா இருந்தா 450 to 460 வரைக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் போகும். எஸ்சிஏவா இருந்ததுன்னா 390 to 400. எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 400 to 410 வரைக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் பண்ணலாம் இந்த ரீநீட் எக்ஸாம்ல. இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் இல்லைன்னா பிரைவேட் காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ இதை விட மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் கூட இருக்கு. சோ அதுக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான அனலைசேஷன். ஒரு கிளியர் வியூ இந்த வீடியோ பார்க்கும்போது கிடைச்சிருக்கும். சோ எப்படி வெயிட் பண்ணலாமா, பிரைவேட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போலாமா, இல்ல அதை விட கம்மியா இருந்ததுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இது ட்ரை பண்ணலாமா, இல்ல வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கிடைச்சிருக்கும். சோ நீங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு கவுன்சிலிங் ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தீங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன்ல இருந்து அட்மிஷன் வரைக்கும் ஒரு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். MBBS PDS அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.